ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமன்னு சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து செய்கிறப்போ நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வரும். வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பிரிஞ்சிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி புதினா மல்லியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்படி நம்ம மசாலாவை எண்ணெயிலே வதக்கிறப்போ பிரிஞ்சி நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எந்த காய்கறியெல்லாம் பிடிக்குமோ அந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே ஒரு 50% அளவுக்கு நல்லா குக் ஆகி வரணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2nd கப் லைட்டான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 3வது தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சிக்கு நம்ம 3 கப்புமே தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி சேர்க்குறப்போ நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் 2 கப் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி எப்பவுமே ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். இது ஜென்ட்லாக ஒரு வாட்டி கலந்து விடுங்க, ரொம்ப கலக்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதில் பொரிச்சு வச்ச பிரெட் சேர்த்துக்கலாம். நான் நெய்யில் தான் பொரிச்சிருக்கேன். ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இந்த பிரெட்டோடு வச்சு அந்த பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கமன்னு கல்யாண வீட்டு பிரிஞ்சி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.